இந்த பொண்ணா? ஒரு 4 ரவுடி பசங்க வலுக்கட்டாயமா மூஞ்சில துணியை வச்சு அமுக்கி வேன்ல எழுதிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, என்னையா சொல்றீங்க? ஆமா. எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கமா தான் போனாங்க. ஐயோ, இவன் கடத்தனான்னு தெரியல. ஐயோ, தேனே, உடனே சிபிக்கு கால் பண்ணு. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க மாமா? தேன், நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? மாமா, மாமா. தேன், என்னாச்சு தேன்? அலாம சொல்லு. மாமா, அக்கா இங்க மார்க்கெட்டுக்கு வந்தா மாமா. வந்த இடத்துல வச்சு யாரோ அக்காவை கடத்திட்டாங்க மாமா. என்ன சொல்ற தேன்? ஆமா மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. சரி, நீ அழாத, பொறுமையாரு. நான் நேரம் அங்க வந்துடுறேன். சிபி. ஜானு. சொல்லு சிபி, எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டியா? ஜானு, ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? என்ன சொல்ற சிபி? ஆமா ஜானு, இப்பதான் எனக்கே விஷயம் தெரியும். கடத்தினது உண்மைதான். ஆனா யாரு கடத்தினது, எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு ஒரு தகவலும் தெரியல. நீ விசாரிச்சுட்டு நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வரேன். ஓகே ஜானு. என்ன ஆச்சு? மார்க்கெட்ல வச்சு தமிழை யாரோ கடத்திருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா. அவ எதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா? இப்ப அதுவா பிரச்சனை? இல்லத்த, வீடு உண்டு ஆபீஸ் உண்டுன்னு இருக்க சொன்னா இருக்காளா? எதுக்கு தேவையில்லாம கண்ட இடத்துக்குலாம் போய் அலைஞ்சு ஏதாவது ஒரு வம்பு எடுத்துட்டு வந்துடுறா. இப்ப நம்ம என்ன பண்றது? எங்கன்னு போய் தேடுறது? மீனா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டோம். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அமைதியா இருப்போம். பொண்ணு சுடியா இருக்குல்ல? டேய், நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்யணும். அதை தாண்டி தப்பால யோசிக்க கூடாது. பேசாம இருடா. அண்ணே, அந்த மயக்க மருந்து எவ்வளவு நேரம் தாங்கும்? அரை மணி நேரத்துல கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு. சத்தம் போடாம இருந்தா விட்டுருவோம். மறுபடியும் சத்தம் போட்டா திரும்பவும் மயக்க மருந்து கொடுத்து அமுக்கிடுவோம். சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்குங்கடா, கட்டெல்லாம் சரியா போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. இந்தாங்கம்மா. எத்தனை தடவை என்ன சொன்னாலும் அவ திருந்தவே மாட்டா. அதிக பிரசங்கித்தானோ. எல்லாத்திலயும் ஆர்வ கோளாறு. மனசுல பெரிய புரட்சி பொண்ணுன்னு நினைப்பு. ஒடுங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்காளா? எங்கேயாவது போக வேண்டியது, ஏதாவது ஆக வேண்டியது. எவன் கிட்ட வம்பிழுத்தாலோ எவன் என்ன பண்ணானுமா? தமிழுக்கு என்னமாச்சு? காணோம்னு சொல்றாங்க. ஆமா, காணோம். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தெரு தெருவா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோமா? என்ன மீனா, எங்க போயிருப்பா? நிஜமாவே கடத்திட்டாங்களா? ஒருவேளை அவளே எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கிட்டு கடத்திட்டாங்கன்னு டிராமா பண்றாளோ? ஆமா, பண்ணாலும் பண்ணுவானே. அவ ஒண்ணும் லேசப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா அவளால எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு டென்ஷன் தான். ஹலோ சிபி, ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஜானு, எனக்கு என்னமோ அந்த குறிஞ்சிநாதன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஜானு, நீ கொஞ்சம் நேரம் குறிஞ்சிநாதன் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறியா? சரி சிபி, நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி தானே? என்ன விசாரிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் உன் வாரிசை தேடு. நல்லா இந்த சிட்டி முழுக்க தேடு.
காலம் வேற கெட்டு கிடக்கு. வயசு பொண்ணுங்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. வேற எவனாவது ஏதாவது தப்பு பண்ணிட போறானுங்க. என்ன ஜனா, என்ன பாக்குற? நீ என்ன மிரட்டினாலும் இதான் என் பதில். சத்தியமா எனக்கு தெரியாது. சார் வாங்க சார், பாருங்க சார், துப்பாக்கியை காட்டி என்ன மிரட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு இப்போ இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவரை நல்லா விசாரிங்க. தமிழ் வீட்டுக்கு வர வரைக்கும் இவர் வெளியே வரக்கூடாது. ஜனா, நீ தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சார், சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு விசாரணையில தெரிய வரும். வாங்க சார். அவ உயிரோட வரமாட்டா ஜனா. உன் ராணி கதை இன்னையோட முடிய போகுது. இதுதான் நான் உனக்கு வைக்கிற செக்மேட். ஏய் என்னடா, எவ்வளவு நேரம் தான் இந்த பூதம் புதையல் காக்குற மாதிரி நாம இவளை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது? என்னதான் முடிவு? இருண்ணே, தலைவர் கால் பண்ணி சொல்லுவாரு. அண்ணா அண்ணா, என்னாச்சுன்னு தெரியுமா? ஏய், என்னடா ஆச்சு? அண்ணா, குறிஞ்சி அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற? என்ன தைரியத்துலடா அரெஸ்ட் பண்ணாங்க? நாம ஜனகாம்பால் வீட்டு மருமகளை தூக்கி இருக்கோம்ல, விட்டுருவாங்களா? அதான் சந்தேகத்துல தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இப்ப என்னடா பண்றது? அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க அவரை ரிலீஸ் பண்ணலனா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ கதைய முடிச்சிட வேண்டியதா. கொலையா? பின்ன ஏன் இதுக்கு முன்னாடி நீ கொலையா பண்ணது இல்லையா? எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. எனக்கு தெரிஞ்சு இவ சாவுறது உறுதின்னு நினைக்கிறேன். சேது விசாரிச்சியா? அதான் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், தமிழ் சிஸ்டரை காணோம். இந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணோம். தமிழ் தமிழ் எங்க இருக்கு? தமிழ் ஐயோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. டேய் சேது, தமிழ் எங்கடா போயிருப்பா? எங்கடா அவளை கடத்தி வச்சிருப்பாங்க? தெரியல அத்தான், எதுவும் ஆயிருக்காது, கிடைச்சிருவாங்க அத்தான். மச்சான் கவலைப்படாதடா, தமிழுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டுபிடிச்சலாம்டா. ஐயோ தமிழ்.